அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். அல்லாஹ்வுடைய அன்பும் மேலான கருணையும் நம் எல்லோருக்கும் வந்து சேரட்டுமாக. சத்தமா ஆமீன் சொல்லுமா. நம் உயிரிலும் மேலான சையதுல் பஷர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் அன்பையும் பண்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுது கொள்ள ரஹ்மான் நாம் யாவருக்கும் தௌஃபீக் செய்து புரிவானாக. நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், முஸ்லிம்கள், தாய்மார்கள், மனைவி மக்கள் அத்தனை பேர்களுக்கும் வல்ல அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் ஆஃபியத்தையும் சிகத்தையும் தந்த புரிவானாக. கடைசி வரைக்கும் ரப்பை நின்று கொண்டு அழகான முறையிலே அவனுக்கு பிடித்தமான முறையை தொழுது அவனுக்கு பிடித்த அடியார்களாக நம்ம எல்லோரும் வள நசீபாக்குவான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கிட்டத்தட்ட 27வது பிற லைலத்துல் கத்ர் இரவு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றைப்படை இரவுகளை பெருமானா தேட சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு பல இமாம் பெருமக்கள் பல சஹாபா பெருமக்களுடைய காலங்களில் 27வது இரவுல லைலத்துல் கத்ர் இரவு என்ன செஞ்சிருக்காங்க, பிரத்யேகமாக சிறப்பு கொண்டாடுகின்றதாக வரலாற்றில் பதிவு செய்கிறாங்க. தாய்மார்கள் சகோதரர் நல்லா கவனிக்கணும், இது பேசக்கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வருடத்துக்கு சமம், மிகப்பெரிய பொக்கிஷமான நாள். ஒவ்வொரு நாளுமே அந்த ஒற்றைப்படை இரவனுடைய ஒவ்வொரு நாளும் சிறப்புப்படுத்த நாள், இன்னும் மேன்மையான உள்ள நாள் இந்த நாள் தான். இதனால நம்ம என்ன செய்யணும், தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது. அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், நிரப்பமா அல்லாஹ் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலை ஆக்கிக்கணும். ஏன்னா மலக்குமார்கள்லாம் அப்படியே தார தாரையா இறங்கி வருவாங்களாம். யாருக்காண்டி? நமக்காண்டி வராங்களாம். நம்ம யாராவது சுப்ஹானல்லாஹ் சொல்லிட மாட்டோமா, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட மாட்டோமா, 2 ரக்காத் தொழுதிட மாட்டோமா? ஏன்னா அத்தனை பேரும் என்ன செய்யுமா, கொண்டு போறதுக்காண்டி அவ்வளோ மலக்குமார்கள் வந்திருப்பாங்க. இந்த லைலத்துல் கத்ர் எப்படி வந்துச்சுன்னா, இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துல பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் வரைக்கும் நிச்சயமாக ஹயாத்தா இருப்பாங்க. நபீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துல பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் என்ன செய்வாங்க, ஹயாத்தா வாழ்வாங்களாம். யாராவது ஒரு 500 வருஷத்துல மவுத் ஆகிட்டுவாங்கன்னா சொல்லுவாங்க, என்னப்பா சின்ன வயசுல அல்ப வயசுல போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க, வருத்தப்பட்டு அழுவாங்க. எப்போ 500 வயசு உள்ள மனிதர்களுக்கு நமக்கு அல்ல என்ன அப்பவும் போல நபிமார்கள் சொல்லுவாங்களாம், பிந்தைய ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா 60க்கும் 70க்கும் மத்தியில் தான் என்ன செய்வாங்களாம், வயதோட இருப்பாங்க. அவங்க யாரும் நம்மளுடைய கூட்டம். அப்போ உள்ள மக்கள்லாம் சொல்லுவாங்களாம், அப்போ எப்படி நம்ம சஜிதா செஞ்சக்கூடிய காலங்கள் மட்டுமே போதுமானதா இருக்குமே, நம்ம வாழ்க்கையில 60-70 வருஷம் சஜிதா செஞ்சிருப்போம், அதுதான் அவருடைய வாழ்க்கையா? அப்ப என்னதான் வாழ்வாங்க நினைச்சவங்களாம் நம்மளை பத்தி சொல்லுவாங்களாம். சொன்ன உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்களாம், 60-70 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு வருடத்தினுடைய ரமலானுடைய லைலத்துல் கத்ர் இரவிலே யாரெல்லாம் முழுமையான முறையில் நின்று வணங்குகின்றார்களோ, யாரெல்லாம் முழுமையான முறையில் அவர்கள் இபாதத் செய்கின்றார்களோ, அவர்கள் 1000 மாதங்களை விட சிறப்பு பொருந்திய நாட்களாக நாம் அந்த ஒரு நாளை ஆக்கியிருக்கின்றோம் என்பதாகத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்படத்துல கேட்டு செஞ்சிருக்காங்க. புனிதமான லைலத்துல் கத்ர் இரவு வாங்கியிருக்காங்க. கண்ணியமான பெருமக்களே, அழகான ஒரு நல்லதொரு புனிதமான வாய்ப்புகள். இந்த நாளில் நம்ம என்னென்ன ஹாஜாத்து வைக்கணும். ஏன்னா நிறைய இடங்கள்ல யாத்திகாஃப்ல உட்காருவாங்க, நினைப்பாங்க, வரக்கூடிய ஆண்டுகள் நிறைவேறிடும். அதே போல் நம்ம என்ன செய்யணும், வீட்டில் போயிட்டு அப்படியே தொழுது முடிச்சுட்டு நேராக வீட்டில் போய் உட்காந்து யாத்திகாஃப் ரப்பிட்ட உட்காந்துடணும். நினைச்சு பாருங்க, இன்ஷா அல்லாஹ் யாத்திகாஃப் முழுமையான முறையில் ரப்ப நினைச்சிங்க, நிய்யத்தோடு ஓர்மையோடு மன நிம்மதியோடு ரப்படத்துல முனாஜாத்துல உட்காருங்க. என்ன நிய்யத் வைக்கிற இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டுல கபூலாயிடும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? எல்லாரும் என்ன செய்யுங்க, ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்க. நம்மளாம் வாழ்க்கையில அனுபவிச்ச விஷயங்கள், நிறைய அனுபவங்கள், நிறைய அனுபவத்தினுடைய மனிதர்களை பார்த்திருக்கின்றோம். ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றிய மிக பெரிய ஒரு சம்பவம் எதுவென்றால் யாத்திகாஃப் தான். அந்த லைலத்துல் கத்ர் இரவுடைய புனிதமான பாக்கியம் நிறைந்த இரவு தான். அந்த நாள்ல ரப்பு கிட்ட அழுகுங்க, கண்ணீர் விட்டு கதறுங்க. எவ்வளோ அழ முடியுமா செய்யுங்க, ரப்பு கிட்ட அழுதுகிட்டே இருங்க. அந்த ஒரு நாள் ஒரு இரவு கூமு லைலஹா வஸூமு நஹாரஹா, கூமு லைலஹா என்ன செய்யுங்க, இரவு முழுக்க ரப்பு என்ன செய்யுங்க, அழுது என்ன செய்யுங்க, அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில சிரமம் இல்லாத மனிதர் யாருமே கிடையாது.
வாழ்க்கையில யாரும் துன்பம் இல்லாத மனிதரே கிடையாது, கஷ்டங்கள் இல்லாத மனிதரே கிடையாது. எல்லாருக்கும் எல்லா விதமான ஹாஜாத் இருக்குது. பணக்காரர் இருக்காங்களா, நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் ஆசைப்படுறாங்க. நோய் இல்லாத மக்கள் என்ன செய்றாங்க, பணக்காரன்னு ஆசைப்படுறாங்க. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை, அவருக்கு தகுந்தாறு போல். இந்த ஆசையெல்லாம் நிறைவேறுவதற்கு ஒரு அழகான ஒரு பாக்கியம் நிறைந்த இரவு என்னவென்றால் இந்த இஅ்திகாஃப் இரவு தான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இரவுகளை வீணாக்கி விடாதீங்க. செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? திக்ரோட கழிங்க, ஃபிக்ரோட கழிங்க, குர்ஆனோட கழிங்க, அல்லாஹ்வோட கழிங்க. தொழுதுகிட்டே இருங்க, நஃபிலான மக்கள் தொழுதுகிட்டே இருங்க. தஸ்பீஹ் நபி தொழுங்க, சுக்ரியா நபி தொழுங்க, இஸ்திகாரா செய்யுங்க. என்னென்ன தொழுகிறோமோ எல்லாத்தையும் செய்யுங்க. எல்லா நஃபிலும் செய்யுங்க. அல்லாஹ் கிட்ட தொழுது துஆ கேட்டுக்கிட்டே இருங்க. அதாவது சுன்னத்துனா சுன்னத்து 4 ரக்காத் 2 ரக்காத் அவ்வளவுதான். ஃபர்லு 4 2 3 அப்படிதான். ஆனா நஃபில் அப்படி கிடையாது, எவ்வளவு வேணா தொழலாம். அதுக்கு ஒரு லிமிட்டட், அன்லிமிட்டட் தொழுதுகிட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த நஃபிலான வணக்கம் அல்லாஹ்கிட்ட நமக்கும் ஒரு தால்லுக்க, ஒரு இணைப்பை, ஒரு பிணைப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி தான் நஃபிலான வணக்கம். கண்ணியமான தாய்மார்கள், சகோதரிகள், என்ன செய்யுங்க, எத்தனையோ குடும்பத்தில் பாருங்களேன், எல்லா வர்க்கத்தும் இருக்குது, பார்த்தா நோய் இருக்குது, எல்லா நிம்மதி இருக்குது, பார்த்தனா வேலை இல்லை, எல்லா விதமான அல்லாஹ் கொடுத்துருக்கான், மற்றனா அழகான மக்களுக்கு கிடைச்சில ஒரு திருமணம் ஜோடி அமையல. இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்குதா, இல்லை தேவையே இல்லையா, சமுதாயத்துக்காக துவா செய்யுங்க. பெருமானா செல்லாத என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்காக இதுவரை கடைசி துவா கேட்டதே கிடையாதான். உம்மத்தி 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 எப்போ பார்த்தாலும் நமக்காக துவா செஞ்சுக்கிட்டு. அவங்க மவுத்தாகக்கூடிய நேரங்களில் கூட, சக்கராத்துடைய காலத்தில் கூட இஸ்ராயில் இஸ்லாம் வந்து ரூஹை பிடிக்கும்போது கேட்பாங்களா, யார சொல்லலாம், நபிமாருடைய அந்த உயிரை போல கைப்பற்றணுமா, அல்லது உங்களுடைய உம்மத்தினுடைய கடைசி அடியாருடைய அவருடைய உயிரை கைப்பற்றுறது போல கைப்பற்றணுமா என்று கேட்டதற்கு பெருமானா கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா, என்னுடைய உம்மத்து கடைசி நபர்கள் எப்படி நீங்கள் மௌத்தையை கொடுவீங்களோ அதே போல் என்னை மௌத்தையை கொடுங்க என்பதாக பெருமானார் அந்த வழியிலே வேதனையிலே சொன்ன வார்த்தை தெரியுமா, ஹஃபிஃபி அலா உம்மத்தி, ஹஃபிஃபி அலா உம்மத்தி நிர்வாக நினைச்சார்கள். யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துக்கு லேசாக்கி விடு யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்துக்கு லேசாக்கி விடு யா அல்லாஹ், என்னுடைய மனிதர்களுக்கு என்ன செய்ய யா அல்லாஹ், மவுத்துடைய அந்த நேரத்திலே மவுத்தை லேசாக்கி என்பதாக அவர்கள் மவுத்தில் இருந்து பிரியும் பொழுது கேட்ட துவா பெருமக்களே. அதனால் கண்ணியமான பெருமக்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே அதிகமான முறை துவா கேளுங்கள். அல்லாஹ் என்ன செய்யணும், இல்லாதவன பாக்கியத்தை கபூல் செய்யணும். அதே போல இந்த இஸ்லாத்தினுடைய இன்னைக்கு உள்ள செய்திகளில் ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தி சொல்றோம். மாஷா அல்லாஹ், கிட்டத்தட்ட அந்த 20 கொஸ்டினை கேட்டோம். 20 கொஸ்டின் நிறைய பேர் பதில பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ் முயற்சி செஞ்சிருக்காங்க, அல்லாஹ் கபூல் செய்யட்டும். அந்த ஒவ்வொரு ஆன்சரையும் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. மாஷா அல்லாஹ், இல்மல இவ்வளவு தேட்டமா, கல்வியில இவ்வளவு தேட்டமா, சந்தோஷம் ஒரு பக்கம், பார்த்த உடனே அவங்களால துவா செய்யறதுக்கு மனம் ஏகுகிறது. கண்ணியமான தாய்மார்கள், சகோதரிகளை, அதே போல குர்ஆன் ஓதுனதுக்கு பாருங்களேன், அப்படியே மாஷா அல்லாஹ் 1.25 ஜுஸ் போட்டீங்க பார்த்தீங்கன்னா 15ஆவது 16 நிறைய பேர் குர்ஆனை முடிச்சுட்டாங்க. நிறைய பேர் 1000 யாசின் 500 யாசின் தான் ஓதிருக்காங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷம். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவெல்லாம் கபூல் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல வரக்கூடிய காலம் என்ன செஞ்சிடணும், அல்லாஹ் இன்னும் அதிகமான முறை என்ன செய்யணும், குர்ஆனுடைய தொடர்போடு என்ன செய்யணும், ஆக்கிக்கிறணும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அதே போல இன்றைய உள்ள செய்தி, இந்த சமுதாயத்திற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மார்க்க கல்வி. கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம் வ முஸ்லிமத்துன் அவு கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியமான பெருமக்களே, இந்த சமுதாயத்திற்கு முக்கியமான உயிர் நாடி என்னன்னா நம்மளுடைய மார்க்க கல்வி, நம்ம சமுதாயத்துடைய மக்தப் கல்வி. இன்னைக்கு வந்து எல்லாரும் மக்கள் நிறைய நலபமா வந்திருப்பீங்க, அவங்கள்ட்ட முக்கியமான செய்தி போகணும், முக்கியமா மார்க்க கல்வி சம்பந்தமான செய்திகள் போகாம செஞ்சிருக்கோம். இந்த செய்தி என்ன செய்யறோம், உங்களுடைய செவிக்கு என்ன செஞ்சிடும், கொண்டு வரோம் இன்ஷா அல்லாஹ். இந்த செய்தியை கேட்டு நல்ல முறையில் அமல் செஞ்சீங்கன்னா அல்லாஹ் என்ன செய்வான், வாழ்க்கை முழுக்க ஜொலிக்க வச்சிருவான் இன்ஷா அல்லாஹ். அதே போல சமுதாயத்தினுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளுடைய மதரசாக்கள், நம்மளுடைய நிஸ்வான் ஆகட்டும், மக்தப் ஆகட்டும், ஆலிம் ஆகட்டும், இப்பேற்பட்ட மதரசாக்களுடைய கல்வி ஸ்தாபனங்கள். இந்த ஸ்தாபனங்கள்ல ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாக்க நமக்கு முதல்ல என்ன வேணும்னா டிசிப்ளின், ஒழுக்கம், அல்லாஹ்விட்ட கேட்கறதுக்குரிய எல்லா விதமான தக்குவா, முனாஜாத். இது எதுல கிடைக்குன்னா மதரசாவுடைய கல்வியில கிடைக்குது. அதே போல தாய்மார்கள், நேற்று கூட குழந்தைகளை பற்றி பேசிட்டு இருந்தோம்.
குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், எப்படி கொண்டு போகணும் சமூக செஞ்சு பேசிட்டு இருந்தோம். அதே போல் நீங்கள் என்ன கல்வினாலும் கொடுங்க, என்ன செய்யுங்க, பிள்ளைகளை எப்பொழுதும் கல்வி மார்க்கம் சார்ந்த கல்வி என்ன செய்யுங்க, இணைச்சிக்கோங்க. அப்படி இணைச்சிங்கன்னா எல்லாம் இணைச்சிடலாம், மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை. கிட்டத்தட்ட இன்னைக்கு தப்சீர் ராவி நினைச்சாங்க, ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, ஒரு வரலாற்றை அறிவிக்கிறாங்க. அந்த ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நினைச்சாங்கன்னா அறிவிக்கிறாங்க, சமுதாயத்தில் ஒரு பெரிய பாவம் நடந்துட்டு இருக்கு. அந்த பாவம் கடுமையான பாவமாக நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான், மிகப்பெரிய ஒரு அதாபை இறக்கணும் அல்லாஹ் நாடுறான். அப்போ அந்த நாடக்கூடிய நேரங்களில் அந்த ஊரில் இருந்து ஒரு மனிதர், ஒரு மாணவர், ஒரு மாணவி என்ன செய்யறாங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் என்ன செய்யறாங்கன்னா அந்த அல்ஹம்து சூரா ஓதுறாங்க, அல்லது குர்ஆனுடைய வார்த்தைகளை ஓதுறாங்க, அல்லது இன்னுடைய செய்திகளை அறிகிறாங்க. அப்படி அறிஞ்சாங்கன்னா அந்த ஊரில் ஓதக்கூடிய ஒரு மாணவன் மாணவியினால் அல்லாஹ் இறக்கக்கூடிய அதாபை நிறுத்தி வைக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? ஒரு மனிதனுடைய கல்வியினால் அந்த ஊருக்கு வரக்கூடிய முசீபத் அல்லாஹ் நிப்பாட்டி வைக்கிறான். அப்ப கண்ணியமான பெருமக்களே, அவ்வளோ பெரிய விஷயம் என்ன செஞ்சது, மார்க்கம் சார்ந்த கல்வி மேற்கு கொண்டு நம்முடைய மதசுத்து நிஸ்வான், நம்முடைய நிஸ்வான்ல கிட்டத்தட்ட இன்னைக்கு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால நல்லா கவனிக்கணும். இது எல்லாம் உங்களுக்கு தேவையான விஷயம், நமக்கு தேவையான விஷயம், நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான விஷயம், நம்முடைய ஊருக்கு, நம்முடைய சமுதாயத்திற்கு இதெல்லாம் கொண்டு போக வேண்டிய நம்முடைய கடமை. எப்படி ஒரு மனிதனுக்கு 5 நேரம் பரலோ, எப்படி ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்றோமோ, அதே போல ஒவ்வொரு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் சகோதரிகளும் மார்க்க கல்வியை கொண்டு சேர்ப்பது கட்டாய கடமை. இதிலே பெருமா அல்லாஹ் சொல்றாங்களா, கைருக்கும் அந்த அல்லமல் குர்ஆன வல்லமா, உங்களில் சிறந்தவர் யார், தான் குர்ஆனை கற்று தான் தீனை கற்று பிறர் கற்றுக் கொடுப்பவர் ஆவார், அவர்தான் உங்களில் மிக சிறந்தவர் ஆவார் என்பதாக அல்லாஹ் பறைசாட்டுகின்றான். கண்ணியமான பெருமக்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம கல்வியை கற்றுக் கொடுக்கணும் அப்படிலாம் அவசியம். கல்விக்காக மக்கள் என்ன செய்யணும், அழைப்பு விடுக்கணும், அழைப்பு என்ன செய்யணும், மேற்கொள்ளணும். மேற்கொண்டு இந்த சமுதாயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்பட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம சமுதாயத்தினுடைய மக்கள் எல்லாம் எப்படி தீனுடைய கல்வியில் இருப்பாங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான முறையில் கவலைப்பட்டாங்க. அதாவது நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோன்னா பிள்ளைகளுக்கு சொத்தா சேர்த்து சொத்து கிடையாது. நம்ம நிறைய பில்டிங் வாங்குறோம், நிறைய சொத்துக்களை சேர்த்து வைக்கிறோம், அது பேர் சொத்தே கிடையாது. எந்த ஒரு தாய் தகப்பனால் மார்க்க கல்வியை கொடுக்கின்றாரோ அதுதான் மிகப்பெரிய சொத்து. உமர் இப்னு அம்ர் இப்னு அப்துல் அஜீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு 11 பிள்ளை இருக்காங்க. நல்லா கவனிக்கிறோம், யாரு 11 பிள்ளை இருக்கிறாங்க. அவங்களுடைய மச்சான் ஹிஷாம் அவங்களுக்கு 11 பிள்ளைங்க. அதில் அம்ர் இப்னு அப்துல் அஜீஸ் என்ன செய்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க இறக்கும் பொழுது 18 ரூபாவும் ஒரு கஃபன் துணி தான் இருந்துச்சு. அவங்கள்ட்ட 11 பிள்ளை இருக்கிறாங்க. ஆனால் ஹிஷாம் இறக்கும் பொழுது 11 பிள்ளைகள்ட்டையும் தலா ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு கோடி ரூபா இருக்குதான். அப்போ அம்ர் இப்னு அப்துல் அஜீஸ் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய 11 பிள்ளைகளுக்கும் மார்க்கம் சார்ந்த கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க, நிறைய இல்மு கற்றுக் கொடுக்குறாங்க, அல்லாஹ்வுடைய பேணிக்கையான விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. இப்படி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து முடிச்ச உடனே கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோன்னா அம்ர் இப்னு அப்துல் அஜீஸ் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டிலையும் ஒரு அரசராக இருக்கிறாங்க. ஹிஷாமுடைய அந்த 11 பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு யாசகம் கேட்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறாங்க. அப்போ வரலாற்றில் பதிவு செய்கிறாங்க இமாம் பெருமக்கள், அம்ர் இப்னு அப்துல் அஜீஸனுடைய அந்த 11 பிள்ளைகளுக்கு மார்க்கம் சார்ந்த கல்வியை கற்றுக் கொடுத்ததினால் ஒவ்வொரு நாட்டினுடைய கவர்னராக அரசராக இருந்தார் என்பதாக வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள். செய்த பின்பு திரும்ப ஒரு செய்தி சொல்லுகிறார்கள், யார் இந்த உலகத்திலே வாழும் பொழுது தீன் சார்ந்த கல்வியை நல்ல முறையில மார்க்கத்துடைய கல்வியை ஒழுக்கமோடு பிள்ளைகளை யார் வார்த்தெடுக்காங்களோ அவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறு உலகத்திலும் வானத்தினுடைய நட்சத்திரத்தை போல் ஜொலிக்கின்றார் என்பதாக வரலாற்றில் பதிவு செய்கின்றார். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நம்ம எல்லா பிள்ளைகளுக்கு விட்டு போறது முக்கியமான விஷயம் என்ன, ஒழுக்கமான பிள்ளைகள் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அழகிய கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்ல முறையில் பிள்ளைகளுக்கு தக்வாவுடைய கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும், இஹ்லாஸுடைய கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். எல்லாருக்கும் கல்வி இருக்கின்றது, எல்லாருக்கும் மார்க்கம் இருக்கிறது, ஆனால் தக்வா இல்லை, இஹ்லாஸ் இல்லை. அப்போ நம்ம என்ன கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றோம், எதற்காக மார்க்கத்தினுடைய இவ்வளோ வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம்?
கண்ணியமான தாய்மார்கள் சகோதரிகளை, தக்குவா என்பது என்ன தெரியுமா? ஒரு மனிதர் உட்கார்ந்திருக்கின்றார், தாய்மார்கள் தாங்களாகட்டும் நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள், ரப்பிடத்திலே கையேந்தி ரப்பே எனக்கு இதை கொடுத்து விடியா அல்லா என்று உங்கள் கையை இறக்கும் முன்பு அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து விடுவான். அதுதான் தக்குவா. அப்புறம் நம்மளுக்கு எத்தனை பேர் துவா கேட்டுக்கிட்டு இருக்கோம், எத்தனை பேர் துவா அதிகமாக அழுது கேட்டுக்கிட்டு இருக்கோம், ரப்பு கொடுக்கலையே, என்ன காரணம்? இஹ்லாஸ் வேணும், தக்குவா வேணும். நம்ம அல்லாஹ் 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 1000 முறை சொல்வதை விட ஒரு முறை அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது உள்ளத்திலிருந்து தக்வாவோடு இஹ்லாஸோடு செய்தால் ரப்புல் ஆலமீன் நம்முடைய முன்னிலையில் வந்து நமக்கு என்ன தேவை என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான். அப்புறம் நம்முடைய ஈமான் எப்படி இருக்கணும்? இஹ்லாஸ் எப்படி இருக்கணும்? தக்வாவோடு இருக்கணும். ரப்ப பயந்துடணும், ரப்ப அல்லாஹ் நினைச்சு கவலைப்படணும். ஏதாவது இந்த லைலத்துல் கத்ரில் நினைச்சீங்கன்னா நம்ம அல்லாஹ் கிட்ட நிறைய தக்வாவோடு இருக்கணும். எப்படி தக்குவா? ரப்பிட்ட நம்ம முன்னாடி யார் உட்கார்ந்துருக்கா? நம்ம படைத்த ரப்பு, அவனுடைய எப்படி நம்ம இருக்கணும், எப்படி வணங்கணும், அவங்கள்ட்ட எப்படி பேசணும், என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய விஷயங்கள்ல ரொம்ப கவனமான முறையில் கையாள வேண்டும். அப்படி கையாளக்கூடிய செய்திகளை சொல்லத் தொடங்கக்கூடியது நம்முடைய மதசுத்தர் இஸ்லாம். கண்ணியமான தாய்மார்கள் சகோதரிகளை, தாங்கள் எல்லோரும் அறியக்கூடிய விஷயம் தான். எல்லோரும் நம்முடைய மதசுத்தர் இஸ்லாம் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக நம்முடைய ஸ்தாபனம் எந்த நிலைமையில் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால எத்தனை பிள்ளைகள் இங்கே பட்டம் வாங்குறாங்க. இன்னைக்கு முக்கியமாக தாய்மார்கள் சில பேர் வராங்க, நான் கவனிக்கிறேன். அதாவது ஒரு 60, 70, 65 வயசு இருக்கும், நடக்க முடியாமல் நடந்து வராங்க. என்னன்னு பார்த்தோன்னா குர்ஆன் ஓத வராங்க. சந்தோஷம் பார்த்த உடனே அவங்க துஆ செய்ய மனம் ஏங்கிக்கிட்டது. அப்படி இன்னைக்கு அவங்க கிட்டத்தட்ட குர்ஆனை முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு இப்படி எத்தனையோ தாய்மார்கள் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க, பேரம்பேத்தி இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? ஓடோடி அல்லாஹ்வின் பக்கம் வராங்க. இந்த வரக்கூடிய கல்வியாளர்கள் கிட்டத்தட்ட 20 பேர் அட்மிஷன் போட்டிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்ம அதிகமாக சுக்ர் செய்யணும். நம்முடைய முழு அதாவது அல்லாஹ் நீண்ட ஆயுளை கூட நம்ம துவா கேட்கிறோம்ல. நீண்ட ஆயுள்னா என்ன? நம்ம இருக்கக்கூடிய ஆயுள்ல நீண்ட அமல்கள் செஞ்சிடணும், அதுதான் நீண்ட ஆயுள். நம்ம இருக்கக்கூடிய காலம் என்ன செய்யணும்? நீண்ட ஹிதுமத் செஞ்சிடணும், அதுதான் நீண்ட ஆயுள். நம்ம 100 ஆண்டு வாழ்றோம், 200 ஆண்டு வாழ்றோம், அதுக்கு நீண்ட ஆயுளே கிடையாது. குறுகிய காலம் 80 ஆண்டுகள் தான் வாழ்கிறோம் என்றால் 80 ஆண்டுகளும் அல்லாஹ் 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 என்று அவனுக்காக அர்ப்பணமாகக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்கின்றது அல்லவா? அந்த வாழ்க்கை தான் நீண்ட ஆயுள் என்பதாக இமாம் பெருமக்கள் வரலாற்றிலே பதிவு செய்கின்றார்கள். கண்ணியமான தாய்மார்கள் சகோதரிகளே, நீங்க எல்லாரும் நினைச்சிடும் முழு ஈமானுடைய நீயத்து வைக்க என்ன ஏற்று வைக்கணும்? இதுக்கு மாசா ஓதலையா பரவாயில்ல, அல்லாஹ் பண்ணி நினைச்சிடும் ஒரு மணி நேரம் செலவழிக்கணும், செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் நியத்து வைங்க. நம்மளால முடியாத, ஓத முடியாத, எக்ஸாம் வருமே அப்படிலாம் ஒன்றும் நினைக்காதீங்க. எக்ஸாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நல்லா ஃப்ரீயா ரிலாக்ஸா அப்படியே என்ன செய்யலாம்? அப்படியே அல்லாஹ்வுடைய பாடத்தை படிச்சுக்கிட்டு அப்படியே பீஸ்ஃபுல்லா என்ன செய்யலாம்? வாழ்க்கை நிம்மதியாக கழிக்கலாம். வாழ்க்கை இல்லாத சிரமம் இருக்கும். ஆனால் நீங்கள் 1 மணி நேரம் அல்லாஹ்வுடைய விஷயங்கள்ல அல்லாஹ்வுக்காக கழித்தீங்கன்னா வாழ்க்கையில எவ்வளோ சிரமம் இருந்தாலும் செய்வான், நிம்மதியாக்கிடுவான். எவ்வளோ தேவை இருந்தாலும் நினைச்சுவான், தேவைகள் இல்லாமலே ஆக்கிடுவான். எப்பொழுதும் தீன் 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 அல்ல 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 ஓடும்போது அல்ல நினைச்சுவான். துனியா என்ற ஒரு வஸ்தை நமக்காக அவன் இறங்கி வேலை செய்வான். யார் தீனுக்காக ஓடுகின்றார்களோ, யார் தீனுக்காக ஹித்மத் செய்கின்றார்களோ, அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அந்த தீனுக்காக உழைக்கக்கூடிய மனிதருக்கு, அந்த தீனுக்காக ஓடக்கூடிய மனிதருக்கு அவன் இருந்து அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் அவன் இருந்து லேசாக்கின்றான். கண்ணியமான தாய்மார்களே, நிறைய ஆலிம் பெருமக்கூடிய வரலாற்றை பார்ப்போமே ஆனால், நிறைய சாலிகின் பெருமக்கூடிய வாழ்க்கை வரமையானால் எப்பொழுதும் அவன் அல்லாஹ் அல்லாஹ் என்று இருப்பாள். அதனால்தான் அல்லாஹ் லா தகசன் இன்னல்லாஹ மானா, கவலைப்படாதீங்க நாங்கள் உங்களோடு இருக்கின்றதாக அல்லாஹ் குர்ஆனில் ஆயத்தை இறக்கி விட்டான். லா ஹவுஃபுன் அலைக்கும் வலா ஹும் யஹ்சனூன், கவலையும் இருக்காது, பயம் இருக்காது. யாருக்கு இருக்காது? யார் தீனுடைய கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ, அதற்காக தியாகம் செய்கின்றார்களோ, அவர்களுக்காக யாரு உறுதுணையா இருக்கின்றார்களோ, அல்லாஹ் என்ன செய்கின்றான்? எந்த ஒரு கவலையும் கொடுக்க மாட்டான், பயமும் கொடுக்க மாட்டான், நிம்மதியான வாழ்க்கை கொடுப்பான். சிரமங்கள் இருக்கும், துன்பம் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். சில நேரங்களில் மனதுகள் துவண்டு போகும். அல்லாஹ் சோதிப்பான், தினிலே இருப்போம், சோதிப்பான், கவலையோடு இருப்போம். அப்பொழுதெல்லாம் அந்த சோதனையெல்லாம் நம்மெல்லாம் வாழ்க்கையில் உயர்த்துதானே தவிர இன்னும் தாழ்த்தல்ல. கண்ணியமான பெருமக்களே, சோதனை இல்லாத மனிதர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. கண்ணியமான தாய்மார்கள் சகோதரிகளே, இந்த புனிதமான லைலத்துல் கத்ரில் நீங்கள் நியத்து வச்சிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 மாதங்கள் நியத்து வச்சு நன்மை கிடைச்சிடும். நீங்கள் எல்லாரும் நியத்து வைக்கணும். நியத்தை வச்சு சும்மா நியத்தோடு இருந்துடக்கூடாது. என்ன செய்யணும்? அதனுடைய வாழ்க்கைக்கு முயற்சி செய்யணும்.
நியத்தை வைக்கிறோமா நல்ல முறையில் நாசிகாவுக்கு செஞ்சுருவோம், ஆலிமாவுக்கு சேர்ந்துருவோம், தரிவை சேர்ந்துருவோம். நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு அலிஃப் பா தா ஓத தெரியலையா, சந்தோஷமா வாங்க, அடுத்த ரமலான் குர்ஆனை முடிச்சிருங்க இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக முடிப்பீங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கு உஸ்தாமா நினைச்சு அவங்க தயாராக செஞ்சிருவாங்க. கண்ணியமான தாய்மார்கள், சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. உங்கள் குடும்பத்தில் அக்கம் பக்கத்தில் நம்ம ஊரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நிஸ்வால ஒரு 200 பேர் ஓதுறாங்கன்னா நம்ம ஊருடைய தலைக்கட்டில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2000 பெண்களாச்சும் ஓதணும் குடும்பத்தில். நம்ம ஊரில் மட்டுமே இன்னும் 2000 குறைஞ்சி 2000 பெண்கள் ஓதாமல் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் வர வைக்கணும். அப்படியே ரொம்ப லாங்காக எழுதிடவே கூடாது. தீன் பண்ணி இறங்கணுமா என்ன செஞ்சிடணும், எல்லா மக்களையும் அழைச்சிட்டு வந்துடணும். உங்கள் சொந்த பந்தங்கள் உறவுகள் யார் யாருன்னு அக்கம் பக்கம் வீட்டில் டீனேஜ் பிள்ளைங்க ஆலிமா நாசிகா யார் தானே செஞ்சுருங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு வாங்க. அழைச்சிட்டு வந்துட்டீங்கன்னா ரப்புல் ஆலமீன் அவங்க மவுத் வரைக்கும் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் நன்மை தருகின்றான். அந்த பாக்கியம் உங்களுக்கு வேணுமா? நம்ம நிம்மதியாக, அதாவது அந்த அக்கௌண்ட்டில் அப்படியே பேலன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது இன்ட்ரெஸ்டே இல்லாமல் பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், பிஸ்னஸ் ப்ராஃபிட் வந்துட்டே இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி தான் இது ஒரு பிஸ்னஸ். நீங்கள் அல்லாஹ் கிட்ட உள்ள பிஸ்னஸ் கரெக்டாக அல்லாஹ் கிட்ட கூட்டு வந்துட்டீங்கன்னா அப்படி மவுத் வரைக்கும் அப்படி பிஸ்னஸில் கரெக்டாக அப்படியே விழுந்துட்டு மாதிரி விழுந்துட்டே இருக்கும். அக்கௌண்ட் டெபாசிட்டே இருக்கும். அது எல்லாம் எங்கே நம்ம கிடைக்கும்? மறுமையில் கபூரில் கிடைக்கும். கண்டிப்பாக அதை செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? சத்தமாக சொல்லுங்க. அல்லாஹ் என்ன செய்ய எல்லாத்தையும் கபூல் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் என்ன செய்யுங்க, நியத்து வச்சிருங்க இன்ஷா அல்லாஹ். லைலத்துல் கத்ர்ல யாருன்னா உதலையே என்ன செஞ்சிடணும், வரக்கூடிய கல்வியாண்டுல கண்டிப்பா உள்ள சேர்ந்துடணும் இன்ஷா அல்லாஹ். சேர்ந்துடலாமா இன்ஷா அல்லாஹ்? சத்தமா சொல்லுங்கம்மா. அல்லாஹ் கபூல் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். எந்த நோக்கத்திற்காக இந்த மஜ்லிஸ் ஆரம்பிக்கப்பட்டதோ, இந்த திராவியா நல்ல முறையில் அல்லாஹ் யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தார்களோ, யாரெல்லாம் தொழுதார்களோ, இந்த ரமலானுடைய காலங்களில் யாரெல்லாம் சிறப்பான முறையில் பங்கிட்டு எல்லா விதமான காரியங்களை ஈடுபட்டார்களோ எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்யணும், நீண்ட ஆயுளையும் ஆஃபியத்தையும் சிகத்தையும் தந்தல் புரிவானாக. கடைசி வரைக்கும் தீனுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியம் தருவானாக. தீனிலே இருந்து தீனிலே வாழ்ந்து தீனிலே வரைக்கூடிய பாக்கியம் தருவானாக. கடைசி உதிரம் இருக்கும் வரைக்கும், கடைசி ரத்தம் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் 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 என்று வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நசீபாக்குவானாக. நல்ல துவாவோடு உங்கள் துவாவை ஆதரவைத்தவனமாக இதை வார்த்தை நிறைவுபடுத்துகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.